எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரிச்சி ஃபுட் கோர்ட் யூடியூப் சேனலில் ஒரு தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ப்ராப்பரான தக்காளி சாதம் ரெசிபி. பிரியாணி மாதிரி கிடையாது. இஞ்சிலாம் எதுவும் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் சோம்பு, பட்டை இது ரெண்டையும் போட்டு தாளிச்சுக்கணும். சோம்பு பட்டையும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய். ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம், கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் சேர்ப்போம். அதனால் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு பூண்டு ஒரு 10 பல் பூண்டை உரிச்சிட்டு அதை 2ஆக மட்டும் அறுத்து போட்டிருக்கேன். பேஸ்டாலாம் அரைக்க தேவையில்ல, 2ஆக அறுத்து அப்படியே போட்டிருக்கேன். கல்லுப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ தக்காளி நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியை அரைக்காமல் அப்படியே சேர்த்து நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். பொடியோட பச்சை வாசனை போகிற வரையே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா இலையும் சேர்க்கணும். தாளிப்புக்கு அந்த சோம்பு பட்டை மட்டும்தான் சேர்க்கணும், கிராம்பு கூட சேர்க்க தேவையில்ல. இப்போ ஒரு 1/4 கிலோ அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு 1க்கு 2ங்கிற அளவாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 500 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ அந்த வதக்கின மசாலாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். வச்சு ஒரு 4 விசில் வச்சு திறந்தோம்னா நமக்கு நல்ல உதிரியான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். மசாலா ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, நல்ல லைட்டாக நல்லாயிருக்கும். இது போல் நிறைய ரெசிபிஸ் இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி அப்லோட் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.